ராம்சி. இன்னைக்கு போற்றி பாரடி பொண்ணு எபிசோட்ல நாங்க புரட்சி பாடல்கள் பத்தி பார்க்க போறோம். 1952 to 2001 இது வரைக்கும் இருக்கிற என்னென்ன புரட்சி பாடல்கள் அதை பத்தி எல்லாம் அனலைஸ் பண்ண போறோம். இந்த எபிசோட எங்க கூட பண்றதுக்கு வந்து தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. இஸ் a very big ஆபாவானன் ஃபேன். எங்களுக்கு வந்து ஆபாவானனை வந்து திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பெரிய மனிதர் அவர். வெல்கம் தினேஷ் டு அவர் எபிசோட். தேங்க்ஸ் அஜய். ஸோ 80sல வந்த நம்மளோட தமிழ் சினிமால இருந்த ஒரு புரட்சி 80ஸ்க்குனே வந்து ஒரு கோபமான ஒரு பீரியட்னு சொல்லலாம். நம்ம கேப்டன் விஜயகாந்த் யூத்தா இருந்த டைம். அப்போதான் வந்து நம்ம ஆபாவானன் வந்தாரு. அவரு கொடுத்து வச்சுட்டு போன சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தருது. ஸோ இந்த எபிசோட்ல தினேஷ் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அஜய் சொன்னாரு நீங்க ஒரு ஆபாவானன் ஃபேன். பட் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு ஆபாவானன் தான் யாரு அப்படின்னு தெரியல. ஆபாவானன் இஸ் a phenomenon. தமிழ் சினிமாவை 80ஸ்க்கு அப்புறம் நீங்க பாத்திருக்கீங்க, ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு வந்து ஆபாவானன் எப்படியோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான். ஏன்னா அவரோட இன்ஃபுளுன்ஸ் அப்படி எல்லா படங்கள்லயும் அவரோட இன்ஃபுளுன்ஸ் கண்டிப்பா. ஆபாவானன் வரதுக்கு முன்னாடி DF டெக் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்க அப்படின்னாலே ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இது இருந்தது. ப்ரொடியூசர்ஸ் வந்து சான்ஸ் தரது ரொம்ப கஷ்டம் ஒரு DF டெக்ல படிச்சாங்க. பட் ஆபாவானன் கேம் brought in a trend where okay DF டெக் படிச்சவங்க தான் ஆக்ஷன் படம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்தது அவரோட கேமரா ஆங்கிள்ஸ். இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ். நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ராம்கி, அருண் பாண்டியன், யூத்தா இருந்த விஜயகாந்த் இவங்களெல்லாம் வச்சு படம், சந்திரசேகர் இவங்களெல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க தான் ஆபாவானன். ஆபாவானன் படம் கண்டிப்பா சந்திரசேகர் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. ஸோ அவரோட படங்கள்ல இருக்கிற ஏதாவது ஒரு புரட்சி பாடலை வந்து பத்தி பேசலாம். ஆபாவானன் படம் அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஊமை வழிகள். ஆக்சுவலா ஆபாவானன் பாத்தீங்கன்னா he is not a director, he is not a music director, he is not a producer, but the project he works is an all. அது வந்து எப்பயுமே it's called ஆபாவானன். ஊமை வழிகள் அப்படி வந்து அது ஒரு ஆபாவானன் ப்ராஜெக்ட். what he does is he writes screenplay. அதுக்கப்புறம் இணை இசை அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று பண்ணுவார். என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியல. அவரோட படங்கள்ல பாட்டு வந்து நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இன்னும் ஆபாவானன் யாரு அப்படின்னு எல்லாருக்கும் புரியலன்னா ஊமை வழிகள்ல வந்து ராத்திரி நேரத்து பூஜை அப்படின்னு ஒரு டிஸ்கோ சாங் ஐட்டம் சாங் வரும். படம் ஓப்பன் ஆனு வர பாட்டு வந்து சம்பந்தமே இல்லாம எங்கிருந்து வருதுன்னே தெரியாம ஒரு ஐட்டம் சாங் வரும். அந்த மாதிரி ஒரு போல்டான புரட்சிகரமான ஒரு விஷயம் நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? போன எபிசோட்ல சொன்ன மாதிரி எம்ஜிஆர், சிவாஜி அந்த டைம்ல வந்த புரட்சி பாடல்கள்னா மெலோட்டோனா கருத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்ரோஷமா ஒரு ரத்தம் துடிக்கிற மாதிரியான எந்த விஷயமும் யூஸ் பண்ணாம பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தோல்வி நிலை நினைத்தால வந்து 2-3 எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதை நம்ம தினேஷ் சொல்லுவாரு. பாட்டோட பிக்சரைசேஷனே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஆபாவானன் இதுல இருக்கிறதுல வந்து மல்டிபிள் ஹீரோஸ் இருப்பாங்க படத்துல. ஆனா ஒரு பயங்கர பவர்ஃபுல் இல்லைன்னா ஒரு எலிமெண்ட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். பணக்கார வில்லன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல் ஹீரோஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பஞ்சத்திலயோ இல்ல கஷ்டத்திலயோ அடிபட்டு வாழ்ற ஹீரோஸா. சோ இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் படத்துல. அந்த படத்துல அந்த இன்சிடென்ட் மூலமா அந்த ஹீரோஸ் எல்லாமே வந்து பயங்கரமா அடி வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ண டைம் எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகி தோத்துட்டாங்க. வில்லன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க. சோ அந்த சமயத்துல இந்த பாட்டு இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப ஸ்லோவா ஒரு சோக பாட்டு மாதிரி ஆகும். அப்படியே அந்த பாட்டு போக 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 ஒரு டெம்போ ஒன்று பில்ட் ஆகி ஒரு உணர்ச்சி பொங்குற ஒரு பாட்டா அது வந்து கடைசியில வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். இந்த பாட்டு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க, நிறைய பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட் சாங்ஸ் ஃபார் LTT in their struggle during their period of struggle. அந்த அளவுக்கு வந்து இந்த பாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இந்த லிரிக்ஸ் எழுதுனது கூட ஆபாவானன். இட் வாஸ் ஆக்சுவலி லேண்ட்மார்க் சாங் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். நம்ம செந்தில்லாம் அதுல நடிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மற்ற படத்துல எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த படத்துல வந்து கண்டிப்பா அதை விட ஒரு 3 மடங்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு 3 மடங்கு அதிகமா நடிச்சிருப்பாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அப்படின்னு சொல்லணும்னா
உரிமை உடைமை அதெல்லாம் நம்ம கையில இல்ல, அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சென்ட்ரல் வில்லன்ங்கிறவங்க பிடிக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது உணர்ச்சி, உணர்வு. அதையும் நம்ம இழந்துட்டோம்னா எப்படி? ஸோ அந்த உணர்ச்சி தான் வந்து அவங்களை மறுபடியும் எந்திரிக்க வைக்கும். அது வரைக்கும் அப்படியே முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல பாயிண்ட் பண்ணுவாங்க. சாங்ல அந்த டர்னிங் பாயிண்டே வந்து அந்த அருண் பாண்டியன் வந்து ரத்தத்தை எடுத்து அப்படியே சந்திரசேகரோட போட்டோக்கு வெற்றி திலகம் மாதிரி இட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாங்கோட நீங்க சொன்ன மாதிரி ஒரு சோக பாட்டுல இருந்து அது வந்து ஒரு அதே பாட்டு அதே லைன்ஸ் தான் இருக்கு. அதே லைன்ஸ் தான் ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து பயங்கர வீரமா இருக்கும். ஆக்டர்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ், அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ், ஃபாஸ்ட் கட்டிங், இந்த மியூசிக் டெம்போ சேஞ்ச் ஆகுறது எல்லாமே வந்து இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து மாஸ்டர் பீஸ். ஐ திங்க் இந்த புரட்சி பாடல்கள்லாம் வந்து it came to a peak in the song, like a crescendo of புரட்சி பாடல்கள். இந்த பாட்டை வந்து ஆபாவானனே கூட பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் வரிகள்லாம் வந்து இவர் பிபிஎஸ் பாடியிருக்காரு. அருண் பாண்டியனுடைய வரிகள்லாம் வந்து இவர் ஆபாவானே பாடியிருக்காரு. வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான். ஆனா அந்த சீக்வன்ஸ்ல அதை கேட்கும்போது இட் பிகம் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. Why is it powerful அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த பாட்டுக்கு ஜஸ்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது that is something to that. இந்த பாட்டை வந்து எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது. பீட்சா படம் டைரக்ட் பண்ண தம்பி வந்து இப்போ ஆபாவானனுக்கு ஒரு ஹோமேஜ் பே பண்ற மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆக்சுவலா தம்பியில கொடுத்தாங்க, அப்புறம் இவங்க மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பீட்சா டைரக்ட் பண்ண அண்ணன், பெரியப்பா, சித்தப்பா அப்படிங்கலாம் கூட சொல்லுவாங்க. மேபி அந்த படத்தை நம்ம போய் தியேட்டர்ல பார்க்கலாம். நல்லதுதான்.